சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம். சாய் குடும்ப உறவினர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் மற்றும் மணநாள் காணும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களது இனிய வாழ்த்துக்கள். நாம் நம் பிரார்த்தனைகள் மற்றும் வேண்டுதல்கள் பலிக்க நம் சாய்பாபாவின் பொற்பாதங்களில் நம் கோரிக்கைகளை தொடர்ந்து 48 நாட்கள் சங்கல்பம் செய்து கொண்டு பிரார்த்தனாஷ்டகம் செய்வோம். சாய்பாபாவின் ஆசிர்வாதங்களோடு நம் பிரார்த்தனைகள் மற்றும் வேண்டுதல்கள் நிறைவேறி சாய்பாபாவின் அருள்மழை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோம். ஓம் சாய்ராம். இன்று நம் சாய்பாபா கூறுகிறார், நிகழ்ந்ததை எல்லாம் விட்டுவிடு. இனி எதிர்காலத்தில் நிகழப்போவதையும் யோசித்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நிகழ்காலத்தில் என்ன நடக்கின்றது என்பதில் மட்டும் கவனத்தை செலுத்து. நீ கடந்த காலத்தில் எத்தனையோ நெருக்கடிகளை கடந்து வந்திருப்பாய். அதனால் இதுவே உன் எதிர்காலத்தை சுலபமாக கடந்து செல்ல வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள். எல்லாவற்றையும் நான் இழந்துவிட்டேன், எல்லா மகிழ்ச்சியையும் நான் துறந்து விட்டேன் என்றெல்லாம் புலம்புகின்றாய். தெரிந்து கொள் கண்மணி, நீ எதையுமே இழக்கவில்லை. நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேதான் இருக்கின்றாய். நீ இழந்ததாக நினைக்கும் மனிதர்கள் உனக்கு உண்மை இல்லாதவர்கள். அவர்களை உன்னிடத்தில் இருந்து நான் விலக்கி வைத்திருக்கின்றேன். நீ இழந்ததாக நினைக்கும் செல்வமோ உன்னுடையது அல்ல. அது உனக்கு மகிழ்ச்சி கொடுப்பதும் அல்ல. எனவே அதை உன்னிடம் இருந்து நான் விலக்கி வைத்திருக்கின்றேன். நீ இழந்ததாக நினைக்கும் வாய்ப்புகள் எல்லாம் சாதாரண வாய்ப்புகள் மட்டுமே. அதைவிட பல மடங்கு பயன் தரும் மேலானதொரு வாய்ப்பினை நான் உனக்காக வைத்திருக்கின்றேன். எனவே எந்த சூழ்நிலையிலும் உன் மனபலத்தை மட்டும் இழந்து விடாதே. உன் சாயப்பா என்றும் உன் துணையாக உன் கூடவே இருக்கின்றேன். ஓம் சாய்ராம். இன்று 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற, அவர்கள் படித்த கேள்விகள் மட்டுமே தேர்வில் வர, நல்ல மதிப்பெண்கள் பெற சிறப்பு பிரம்ம முகூர்த்த பிரார்த்தனாஷ்டகம். ஓம் சாய்ராம். பிரார்த்தனாஷ்டகம். சாந்தமான மனமுடையவரே, சிறந்த அறிவுடையவரே, சாய்நாதா, அருள் நிறைந்தவரே, கருணை கடலே, சத்திய ஸ்வரூபமானவரே, மாயையாகிய இருளை அழிப்பவரே, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவரே, சாதனையின் முடிவை அடைந்தவரே, எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவரே, கருணைக்கு உறைவிடமே, ஷீரடி கிராமத்தில் உறைபவரே, ஓ சாய்நாதா, என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும். ஞானமாகிய கதிரவனே, ஞானத்தை அளிப்பவரே, எல்லாவித நன்மைகளையும் செய்பவரே, பக்தர்களின் இதயத்தில் உலவும் அன்னமே, உமது பாதங்களை அடைந்தவரை காப்பவரே, சிருஷ்டி செய்யும் பிரம்மா நீ, காக்கும் தெய்வமான லக்ஷ்மியின் கணவன் விஷ்ணுவும் நீயே, உண்மையில் உலகங்களையும் லயமடையச் செய்யும் ருத்ரனும் நீயே. நீர் இல்லாத இடம் இவ்வுலகில் எங்கும் இல்லை. சாய்நாதா, நீர் எல்லாம் அறிபவர், எல்லோரின் இதயத்திலும் உறைபவர். எனது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டுமென்று வேண்டுகின்றேன். பக்தியின்மை, சந்தேகங்கள் போன்ற அலைகளை விரைவில் நீக்குவீராக. நீர் பசு, நான் பச்சிலம் கன்று. நீர் சந்திரன், நான் சந்திர காந்தக்கல். உங்கள் பாதங்கள் கங்கா நதியின் ஸ்வரூபம் ஆனவை. அவற்றை நான் பக்தியோடு வணங்குகின்றேன். இப்போது உமது அடைக்கலமளிக்கும் அருள்மயமான கரங்களை எனது சிரத்தின் மேல் வைப்பீராக. எனது வருத்தங்களையும் கவலைகளையும் நீக்குவீராக. இந்த தாசகனு தங்கள் பணியாளன். இந்த பிரார்த்தனாஷ்டகத்தை கூறி நான் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கின்றேன். எனது பாவங்களையும் துன்பங்களையும் ஏழ்மையையும் உடனடியாக நீக்குவீராக. நீர் பசு, நான் கன்று. நீர் தாய், நான் குழந்தை. என் விஷயத்தில் மனதில் கடினம் கொள்ள வேண்டாம். நீர் மலையருகில் உள்ள சந்தன மரம், நான் முள்ளடர்ந்த புதர். நீர் புனிதமான கோதாவரி நீர், நான் பெரும் பாவி. ஓ குருராயா, உமது தரிசனம் ஏற்பட்ட பிறகும் என்னிடத்தில் உள்ள துர்க்குணங்கள் என்ற மாசு அவ்வாறே தங்கியிருக்குமாகில் உம்மை சந்தனம் என்று எவர் கூறுவர்? கஸ்தூரியின் அண்மையை அடைந்த மண்ணும் உயர்வாக மதிக்கப்படுகின்றது. மலர்களின் அண்மையால் நாரும் தலையில் உயர்ந்த இடத்தை பெறுகின்றது. மகான்களின் தன்மையும் இத்தகையதே. அவர்கள் எந்தெந்த பொருட்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவற்றை உயர்ந்த நிலைகளை அடைவிக்கின்றார்கள்.
சிவபெருமான் விபூதி, கோவணம், நந்தி ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டதால் எல்லா திக்குகளிலும் அந்த பொருட்களுக்கு மிகவும் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டுள்ளது. இடையர்கள் மகிழ்விக்கும் பொருட்டு பிருந்தாவனத்திலும் யமுனை நதிக்கரையிலும் ஜகத்துக்கெல்லாம் இறைவனானவன் தஹிகலா என்ற விளையாட்டை விளையாடினான். ஞானிகள் அவ்விளையாட்டையும் உயர்வாகவே மதிக்கின்றார்கள். அவ்வாறே நான் துராச்சாரியாயினும் உம்மை அடைந்துள்ளேன். ஓ குருராயா, எனவே இதை பற்றி உள்ளத்தில் எண்ணிப்பாரும். ஓ குருராயா, இகத்திலும் பரத்திலும் எந்தெந்த பொருட்களை சுகம் என்று என் மனம் சந்தேகமற கருதுகின்றதோ அவற்றையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். உமது கருணையினால் இவ்வாறு செய்துவிடும். எனது மனதை அடக்கிவிடும். சமுத்திரத்தை இனிமையாக செய்துவிட்டால் பிறகு உப்புத்தன்மையை பற்றிய பயம் இல்லை. சமுத்திரத்தை இனிமையாக்கும் சக்தி உண்மையில் உனக்கு உண்டு. எனவே தாசகனுவின் இந்த வேண்டுதலை நிறைவேற்றுவீர். என்னிடம் என்னென்ன குறைகள் உள்ளனவோ அவை அனைத்தும் உமதே. சித்தர்களுக்கெல்லாம் அரசனான உமக்கு குறை என்பது பொருந்தாது. இப்பொழுது அதிகமாக சொல்வது எதற்காக? நீரே எனக்கு ஆதாரம். தாயினுடைய இடுப்பில் உள்ள குழந்தை இயல்பாகவே பயமுற்று இருக்கின்றது. ஓ மகாராஜா, இந்த துதியை எவரெவர் அன்புடன் படிக்கின்றார்களோ அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றுவீர். இந்த துதியை படிப்பவர்களின் 3 வித தாபங்களும் 1 ஆண்டுக்குள் விலகிவிடும் என்பதே இந்த துதியின் மேல் உமது நிரந்தரமான அருளாசியாக இருக்கட்டும். ஸ்நானம் முதலியவற்றை செய்து முடித்த பின், சுத்தமாக ஆன பின், உங்களது மனதில் சுத்தமான பக்தியோடு தினமும் இந்த துதியை படிக்கவும். இவ்வாறு செய்ய முடியாவிட்டால் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் மனதில் சத்குரு மூர்த்தியை இருத்தி படிக்கவும். அதுவும் கூட இயலாவிடில் ஏகாதசி தோறும் அதன் விளைவுகளை பார்ப்பதற்காக இந்த துதியை படியுங்கள். துதியை படிப்பவர்களுக்கு இறுதி கணக்கில் உயர்ந்த நிலையை குருமூர்த்தி அளிப்பார். நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, இவ்வுலகியல் ஆசைகளை அவர் விரைவில் நிறைவேற்றுவார். இந்த துதியை பாராயணம் செய்வதால், மீண்டும் மீண்டும் படிப்பதால் முட்டாள்கள் அறிவாளிகள் ஆவார்கள். எவருக்காயினும் வாழ்நாள் குறைவாக இருப்பின் அவர்கள் இதை படிப்பதால் 100 ஆண்டு ஆயுள் உள்ளவர்கள் ஆவார்கள். இந்த துதியை படிப்பதால் செல்வத்திற்கு குறைவு இருந்தால் குபேரன் அவர்களது இல்லத்திற்கு வந்து பணி செய்வான். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் என்று மும்முறை உரைக்கின்றேன். சந்ததி அற்றவர்களுக்கு இந்த துதியை படிப்பதால் குழந்தை செல்வம் கிட்டும். இதனை படிப்பவர்களின் ரோகங்கள் முற்றிலும் நீங்கிவிடும். தினம்தோறும் இந்த துதியை பாராயணம் செய்வதால் பயமும் கவலைகளும் நீங்கிவிடும். மதிப்பும் மரியாதையும் உயரும். அழிவற்ற பிரம்மத்தை உணர்வார்கள். ஓ அறிவாளிகளே, உமது உள்ளத்தில் இந்த துதியை பற்றி நம்பிக்கை கொள்ளுங்கள். தர்க்கங்கள், தவறான எண்ணங்கள் ஆகியவற்றிற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்க வேண்டாம். ஷீரடி சேஸ்திரத்திற்கு கிரமமாக யாத்திரை செல்லுங்கள். பாபாவின் திருவடிகளை மனதில் இருத்துங்கள். அவர் அனாதைகளின் உறவினர். பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் கற்பகத்தரு. அவருடைய பிரேமையினாலேயே இந்த துதியை எழுதினேன். இல்லாவிடில் பாமரனாகிய என்னால் இத்தகைய படைப்பு எவ்வாறு ஏற்பட முடியும்? சக ஆண்டு 1918 ஆண்டில் பாத்ர பதமாதம் சுத்த பக்ஷத்தில் கணேச சதுர்த்தி திதி அன்று திங்கட்கிழமை 2வது பிரகாரத்தில் புனிதமான நர்மதா நதி தீரத்தில் மகேஸ்வரர் என்ற க்ஷேத்திரத்தில் ஸ்ரீ அகல்யா தேவியின் சன்னதியில் ஸ்ரீ சாயிநாத ஸ்தவன மஞ்சரி நிறைவடைந்தது. மகேஸ்வரம் என்ற புகழ்பெற்ற க்ஷேத்திரத்தில் இந்த துதி நிறைவடைந்தது. ஸ்ரீ சாயிநாதர் என் மனதுட்புகுந்து ஒவ்வொரு பதத்தையும் என்னை கூற வைத்தார். தாமோதரன் என்ற சீடன் இந்த துதியை எழுதினான். தாசகனுவாகிய நான் எல்லா மகான்களுக்கும் பணியாள். ஸ்ரீ சாயிநாத ஸ்தவன மஞ்சரி சம்சார சாகரத்தை கடக்க உதவட்டும். ஓ பாண்டுரங்கா, இதுவே தாசகனுவின் பக்தி மிகுந்த பிரார்த்தனை. மங்களம், சுபமங்கலம். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம்.